ஆப்கி அதாலத்துல ஜமியா மில்லியத் உலைமாவோட பிரசிடென்ட் மௌலானா மெஹமூத் மதனி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, குற்றவாளிகளுக்கு இவர் சப்போர்ட் கொடுக்கறாரு. இது நான் சொல்ற குற்றச்சாட்டு இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்டர் கிரிராஜ் சிங். அவர் என்ன சொல்றாருன்னா, தேபந்த் டெரரிஸ்டோட இன்னொரு கேங். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹஃபீஸ் சயீத் மாதிரி ஆளுங்க கூட தேபந்துக்கு கனெக்ஷன் இருக்குன்னு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோட உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு. அவங்களுக்கு எதிராக UABA கூட இருக்கு, டெரரிசம் கேசஸ் இருக்கு. அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் கோர்ட்ல நீங்க சண்டை போடுறீங்க, வக்காலத்து வாங்குறீங்க. இதுல வக்காலத் பண்ண வைக்கிறது, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ற அதிகாரம் நம்மளோட இந்த சிஸ்டம் தான் நமக்கு கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தருக்கு அட்வொகேட் பண்றதுக்கு நாம யாரு? யாருக்காகவும் வக்காலத்து வாங்குறதுக்கு நாம யாரும் இல்ல. அதை கொடுத்தது நம்ம கான்ஸ்டிடியூன்ஸ் தான். அந்த அதிகாரத்தை கொடுத்தது நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான். அதோட ஒரு வேளை யார்கிட்டயும் லாயர் இல்லைன்னா கோர்ட்டே அவங்களுக்கு லாயர் அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இது யார்கிட்ட வக்கீல் இல்லையோ, வக்கீல் இல்லையோ அவங்க டெரரிஸ்டா இருந்தாலும் நீங்க வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா? இல்ல, யாரு டெரரிஸ்ட்ங்கிறது இதுக்கான முடிவை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ணுவாங்க, இல்லனா ஜுடிஷரி பண்ணும். இல்ல நீங்க இதே மாதிரி 100 உதாரணம் சொல்லலாம். அதுல நாங்க எதுலயும் சண்டை போடல. நீங்க கிரிமினல்ஸ் பத்தி கேக்குறீங்க, நான் பெரிய கான்ட்ரவர்சியான விஷயத்த சொல்றேன். அப்சல் குரு தூக்குல போட்டாங்க. ஆனா அவுட் ஆஃப் டர்ன் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல தூக்குல போட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அது கோர்ட்டோட ஆர்டர். கோர்ட்டோட ஆர்டர் தான், ஆனா அவுட் ஆஃப் டர்ன் ப்ரையாரிட்டி பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? லைனா நிறைய பேர் இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாமே. இது மாதிரி மத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கலையே. ஏன் இப்படி பண்ணீங்க? என்னோட கேள்வி இதுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை மட்டும் நீங்க குற்றவாளியா பாக்குறீங்க. இங்க நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிஜியோட ஆட்சி இல்லையே. யாரா வேணா இருக்கட்டும், நான் ஆட்சியை பத்தியே பேசல. நான் ஆட்சிக்கு எதிரா இருக்கேன்னு நான் எப்ப சொன்னேன்? நான் அவுட் ஆஃப் டர்ன்னு சொன்னேன். யார் என்ன வேணா பண்ணட்டும், தப்புன்னு பண்ணா தப்பு தான். அதனாலதான் நான் இந்த கேள்வியை எழுப்புனேன். நான் இப்போ என் தரப்புல இருந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். உங்களோட கேள்வி என்னன்னா, நான் கிரிமினல்ஸ டெரரிஸ்ட சப்போர்ட் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க, சரிதானா? நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் 1000 பேரோட எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அவங்களுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணினதே கிடையாது, எப்பவும் பண்ணது கிடையாது. அதோட இதுல இன்னும் சில உதாரணங்கள் இருக்கு. எங்களோட ஆளுங்களும் இருக்காங்க, ஆனா நாங்க சப்போர்ட் பண்ணல, எப்பவும் பண்ண மாட்டோம். எந்த டெரரிஸ்டுக்கும் யாரும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. 0 டாலரன்ஸ் இருக்கணும். இந்த நாட்டுல மட்டும் கிடையாது, உலகத்தோட எந்த நாடா வேணா இருக்கட்டும். தீவிரவாதங்கிற எண்ணம், தீவிரவாத ஆட்டிடியூட், இத வளர்க்கறதுக்கான இடமே கொடுக்க கூடாது. ஒருவேளை கொடுக்கறோம்னா நாட்டுக்கு பண்ற பாவமாயிரும். நீங்க ஒருத்தரை கங்கோத்ரி சொன்னதா ஒரு சார சொன்னீங்க. அவரும் அதே கங்கால தான் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. தீவிரவாதத்தோட கங்கால குளிக்கிறாரு. அவரு நாட்டோட கேபினெட்ல இருக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட உரிமையே இல்ல. ஒருவேளை இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆளு கேபினெட்ல போய் உக்காந்துகிட்டு இருக்காருன்னா, நான் அந்த கேபினெட்டை பத்தி என்ன நினைப்பேன்? என்னோட நிலைமை எப்படி ஆகும்? ஆனா அவரு பேர்கள் சொல்லியிருக்காரு, மசூத் அசர், முல்லா உமர், ஃபசூர் ரஹ்மான். இவங்கெல்லாம் நாட்டோட எதிரியான தீவிரவாதிகள். இவங்கெல்லாம் தேபந்தியோட திங்கிங்க சப்போர்ட் பண்ற ஆளுங்க. இவங்கெல்லாம் தேபந்த ரெஸ்பெக்ட் பண்ற ஆளுங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அதனாலதான் அவருக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களும் சொன்னேன். நம்மளோட கேபினெட்டுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், நான் வேற என்ன சொல்ல முடியும்? இதை விட எதுவும் அதிகமாக அவர் உங்களுக்கு வாழ்த்து. வேற என்ன பதில் சொல்ல முடியும்? வேற என்ன சொல்ல முடியும்? ஆடியன்ஸ் கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு முஸ்லீமும் டெரரிஸ்ட் கிடையாதுன்னா, ஒவ்வொரு தீவிரவாதத்துக்கு பின்னாடியும் எப்பவும் ஏன் முஸ்லீம் இருக்கான்? என்னுடைய கேள்விதான். இது ரொம்ப பழைய தேஞ்சு போன கேள்வி ஆயிருச்சு. இதுக்கான பதில ரொம்ப முன்னாடியே நாங்க நிறைய சொல்லிட்டோம். இப்போ ரீசென்ட்லி பஸ்தர்ல,
அது மட்டும் இல்ல, கடந்த சில வருஷமா நடந்த இன்சிடென்ட்டை பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல இறந்து போன நம்மளோட சோல்ஜர்ஸ், ஒருவேளை அவங்களோட ரேஷியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதுல முஸ்லீம் தரப்புல இருந்து அதுல செய்யப்பட்ட இன்சிடென்ட்டோ, அதோட நான் இப்போ ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன். ஹிந்துன்னு சொன்னா இப்போ ஹிந்து முஸ்லீம்க்கு பிரச்சனை மாதிரி ஆயிரும். 70 and 30 ரேஷியோ கூட கிடைக்காது. அங்க 70%. அங்க இருந்து அஸ்ஸாம்ல இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல் இந்தியா வரைக்கும் பாருங்க. இத எல்லா இடத்துலயும் பாருங்க. இன்னொரு விஷயம், இத நம்ம மதத்தோட லென்ஸால பார்க்க கூடாது கண்டிப்பா. ஏன்னா காஷ்மீரோட இன்சிடென்ட்ட ஒருவேளை மதத்தோட கண்ணாடியில பாத்தீங்கன்னா அப்போ அது நியாயம், அது எனக்கு கண்டிப்பா தெரியல. இது ரொம்ப அநியாயமான விஷயம். அது மதத்தோட பிரச்சனை இல்ல. அது மதத்தோட பிரச்சனை இல்லையே, அது ரீஜனலோட விஷயம். அது பஸ்தராவோட தான் இருக்கட்டும், இல்லைன்னா பாராமுல்லாவா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். எந்த டெரரிஸ்டும் சரி, ஒருத்தனை கொல்றானா அது ரிலிஜனுக்காக கிடையாது. அது ஹிந்துவா இருக்கட்டும், சீக்கா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும். இதைத்தானே நீங்க சொல்றீங்க? இது ரொம்ப சின்ன விஷயம். பெரிய விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை லோக்கலைஸ்ட் கண்டிப்பா ஆகணும், நேஷனலைஸ்ட் ஆகக்கூடாது. இதை எந்தவித மதத்து கூடயும் சேர்த்து பேசக்கூடாது, குறிப்பா முஸ்லீம்களோட. அதாவது இவரு இப்போ எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறாருன்னா, ஏன்னா இப்போ இங்க இந்த மாதிரி என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த கிரியேட் பண்ண என்வாரன்மெண்ட் பத்தி மொத்த உலகத்திலையும் பேசிட்டு இருக்காங்க. இந்தியால முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குது, லிஞ்சிங் நடக்குது. அவங்க சார் நடக்குது இல்லையா? ஆனா அந்த லிஞ்சிங்க்கு எதிராக நீங்க எதுவுமே சொல்றது இல்லையே. அப்படின்னா பிரச்சனை இருக்குல்ல, அப்ப லிஞ்சிங்க்கு எதிராக நீங்க பேசணும்ல. அது கூட டெரரிசம் தானே? நான் சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. அது கூட டெரரிசம் தான். அந்த டெரரிசமை நிறுத்துறதுக்கு நாங்க 0 டாலரன்ஸோட சண்டை போட வேண்டியதா இருக்கு. அந்த கன்விக்ஷனோட நாங்க சண்டை போட வேண்டியதா இருக்கு. இதை நாங்க கண்டிப்பா நடக்க விட மாட்டோம். இதையும் நடக்க விட மாட்டோம், அதையும் நடக்க விட மாட்டோம். அது கன்விக்ஷன் இல்ல. இதோட கன்விக்ஷன் மீடியா கிட்டயும் இல்ல, கவர்மெண்ட் கிட்டயும் இல்ல, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்ட்ஸ் கிட்டயும் இல்ல. ஆனா இங்க முஸ்லிம்ஸ் மட்டும்தான் லிஞ்சிங் பண்றது அப்படிங்கறது கிடையாது இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி டெரரிசம்ங்கிறது ஹிந்துஸும் இருக்காங்க. யாருக்கு வேணா நடக்கும். நீங்க சொல்றது சரிதான், லிஸ்டே இருக்கு. சார் நான் முஸ்லீமை பத்தியே பேசல சார். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்க முஸ்லீம்ஸ பத்தி பேசல. நாம இந்த நாட்டுல இருக்கோம், நான் இந்த நாட்டை பத்தி பேசுறேன். நான் முஸ்லீமை பத்தியே பேசல. இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். நான் முஸ்லீமை பத்தி பேசணும்னா பெரிய நான்சென்ஸ் சார். உண்மைதான், முஸ்லீமோட இஷ்யூஸும் வருது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நான் இங்க ஜமியத் பத்தியும் பேசுறேன். ஜமியத் உலமாயின் ஹிந்த் இது ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷனா இருக்கக்கூடாது. இது இந்த நாட்டோட ஆர்கனைசேஷன். முதல்ல நாங்க இந்த நாட்டை பத்தி யோசிக்காம எந்த விஷயத்தையும் பண்ணலைன்னா இது நாங்க பண்ற பெரிய தப்பாயிரும், நாட்டுக்கு பண்ற பெரிய துரோகம் ஆயிரும். ஒருவேளை நாங்க ஜமியத் உல்மாயின் ஹிந்த்ல இருக்கோம்னா நாங்க இருக்கிறது நாட்டுக்காக தான். இப்ப நீங்க லிஞ்சிங் எல்லா தரப்புலேருந்தும் ஆகுதுன்னு ஒத்துக்கிறீங்க. ஆனா அநீதியை பத்தி பேசும்போது ஹிந்துஸ்க்கும் அநீதி நடக்குதுன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதான் சொல்றேன், எல்லாருக்குமே நடக்குது. லிஞ்சிங் நடக்குது. தலித்ஸ் இருக்காங்க, சிலர் ட்ரைபல்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க. மைனாரிட்டியில முஸ்லீம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க அவங்கள பத்தி பேசுறீங்க. ஆனா முஸ்லீமுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நான் சொல்லவே இல்ல. முஸ்லீமுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு நான் சொல்லல. இது தவறான விஷயம். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா முஸ்லீமுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொன்னா அது தப்பான விஷயம். எல்லாருக்கும் நடக்குது, முஸ்லீமுக்கு அதிகமா நடக்குது. சார் இதுல உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுவேன். இதை நீங்க தான் லீட் பண்ணணும். உங்ககிட்ட நான் இதை தான் கேட்கிறேன். நீங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காகவும் வளர்க்கறதுக்காகவும் அதோட ஓரமா உட்கார வச்ச கம்யூனிட்டிக்காக நீங்க ஒரு வாரியரா நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள மாதிரி ஆளுகிட்ட நான் இதை தான் எதிர்பார்க்கிறேன். சாரி, நான் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுக்கறேன். இந்த வேலையிலிருந்து நான் எப்பவும் பின்வாங்க மாட்டேன். அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார்.